ஹாய் கைஸ், வாங்க இன்றைக்கி மீல் மேக்கர் கிரேவி எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி கடுகெல்லாம் போட்டு தாளித்து அப்போ கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை அப்படியே அதோட எசன்ஸ் எல்லாம் எண்ணெயில் இறங்கட்டும். அதுக்கப்புறம் வெங்காய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் நம்ம அதோட சேர்த்திக்கலாம். நாங்கள் ஈஸ்டெல்லாம் அதையும் சேர்த்திட்டோம், நல்லா கிளறி விடலாம். வெங்காயம் வந்து அப்படியே பொன்னிறமாக வதங்கணும், தக்காளி வந்து அப்படியே கொஞ்சம் கொல கொலன்னு வதங்கணும். ஓகேங்களா? ஸோ அது நல்லா கிளறி விடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா அதையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், கிளறி விடலாம். கொஞ்சம் வேகட்டும், எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சோயா இருக்கிறதுனால மீல் மேக்கரில் இந்த தக்காளி எசன்ஸு வெங்காய எசன்ஸும் அதில் இறங்கும் போதும் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் இல்லைங்க, ரொம்பவே அள்ளும். டேஸ்ட் அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். நாங்கள் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த அப்படியே கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்கள், இப்போவே நல்லா வதங்கிடுச்சு. தக்காளியெல்லாம் பாருங்கள் அப்படியே நல்லா மென்மையாக வருது. இதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நான் என்ன பண்ணுறேன், அப்படியே கொஞ்சம் வதக்கி விடலாம். அந்த பச்சை வாசனை போகணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை, வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா மசிஞ்சு வரணும். அப்போ தான் இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மீல் மேக்கர் டேஸ்ட்டு அப்படியே ஒரு சிக்கன் கிரேவி சாப்பிட்ட டேஸ்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க. நம்ம இன்றைக்கி அடுத்தது பாருங்கள், மீல் மேக்கரை கழுவி நம்ம அதில் போட்டுட்டோம். சின்னதாக இருக்கக்கூடிய மினி சைஸ் மீல் மேக்கரை அதில் வந்து நம்ம நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் சேர்த்தி கொஞ்சம் அப்படியே பெரட்டி விடுவோம். அந்த தக்காளி வெங்காயத்தோட மீல் மேக்கரை சேர்த்தி நல்லா பெரட்டி விடுவோம். அப்போ தான் அதோட எசன்ஸ் எல்லாம் உள்ளே இறங்கும். நம்ம தண்ணியே சேர்க்கல, அதுக்குள்ளே இருக்க தண்ணியே கொஞ்சம் அப்படியே ஆட் ஆயிடுச்சு. அடுத்தது உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் சிக்கன் மசாலா எல்லாமே சேர்த்தி என்ன பண்ணலாம், நல்ல ஒரு கிளறி விட்டுடலாம். பாருங்கள், மிளகாத்தூள் சேர்த்தியாச்சு. எல்லாமே நம்ம ஒன்றா சேர்த்துனா தான் அந்த டேஸ்ட்டு அப்படியே சிக்கன் கிரேவி டேஸ்ட்டு செம்மையாக வரும். அடுத்தது சிக்கன் மசாலா கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மெய்யல் சிக்கன் மசாலா டேஸ்ட்டு அற்புதமாக சூப்பராக இருக்குங்க. அந்த சிக்கன் மசாலா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த சிக்கன் கிரேவி டேஸ்ட்டையும் கொடுக்கும். ஸோ நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். ஆனால் இந்த பாத்திரம் பத்தாதுன்னு நினைக்கிறேன், அதனால் நம்ம ஒரு பெரிய கடாயில் வந்து இதை மாற்றிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் கடாயில் நம்ம அதை மாற்றிட்டோம். இப்போ நல்லா கிண்டி கிளறி விட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே சிக்கன் கிரேவி மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கைஸ். நீங்களும் மீல் மேக்கர் கிரேவியை சிக்கன் கிரேவி மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.